நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 5/2/2025 தை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. அஷ்டமி திதி இரவு 12:36 வரை, பின்பு வளர்பிறை நவமி. பரணி நட்சத்திரம் இரவு 8:33 வரை, பின்பு கிருத்திகை நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 8:33 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுப ஓரையில் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 3 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இன்று அஷ்டமி என்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். 2இல் குரு சஞ்சரிப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பம் அமையும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மகாலட்சுமி வழிபாடு மிகச் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 5இல் கேது, 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவியின் காரணமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் வலுவாக சஞ்சரிப்பதும் 9இல் சனி சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9இல் சுக்கிரன், 10இல் சந்திரன், 11இல் குரு சஞ்சரிப்பது ஒரு வளமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டாளிகள் மூலமாக சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே,
லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய், 6இல் சூரியன் சஞ்சரிப்பதும், பாக்கியஸ்தானமான 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சனி, 9இல் குரு சஞ்சரிப்பது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், சந்திரன் இன்று முழுவதும் 8இல் சஞ்சரிப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தேவையற்ற வாக்குவாதங்கள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கூட சற்று தாமதமாகும். வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சில செயல்கள் உங்கள் மன அமைதியை குறைக்கும். அதன் காரணமாக நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சந்திரன், 4இல் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் குறிப்பாக கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 3இல் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. குரு வக்கர நிவர்த்தி பெற்று தற்போது 7இல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி, 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சந்திரன் 5இல் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பணி நிமித்தமாக கூட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு
2ல் சனி 4ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குரு 5லும் செவ்வாய் 6லும் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நல்ல ஒரு நிலையினை அடைவீர்கள் என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சற்று சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பணி நிமித்தமாக கூட அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சுக்கிரன் 3ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக வேலையாட்களை அனுசரித்து செல்வது உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் 2ல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு 3ல் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எதையும் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.